புதிய கட்சி ஆட்சிக்கு வந்தாலும் காவிரி நீர் வச்சிருக்கோம் எல்லாரும். அது நீங்க இல்ல அதை நீங்க நான் சொல்ற மாதிரி அவங்களுக்கு வந்து ஒரு டைம் கொடுக்கணும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா ஒரே நேரத்துல எல்லா ஃப்ரெண்டையும் அவங்க ஓபன் பண்ண முடியாது. இந்தியா கூட்டணி ஃப்ரெண்டு, தமிழ்நாடு முதலமைச்சர் ஃப்ரெண்டு, தாவேக தலைவர் ஃப்ரெண்டு, இல்ல அதுக்கு டைம் வரப்ப நிச்சயமா பண்ணுவோம். ஏன் நீங்க அவசரப்படுறீங்க? 3 ஆண்டு காலம் டைம் இருக்கு. அதனால வந்து இப்ப ஒரு என்னன்னா ஒரு புதிய அரசாங்கம், எந்த அரசாங்கமா இருந்தாலும் ஒரு அரசியலுக்கோ இல்ல ஒரு அரசியல் நடத்தியோ ஒரு அனுபவம் இல்லாத ஒரு அரசாங்கம் வர்றப்ப அவங்களுக்கு ஒரு டைம் வேணும். ஏன்னா ஒரே நேரத்துல வந்து அரசாங்கத்தையும் நடத்தணும், சட்டமன்றத்தையும் நடத்தணும், கூட்டணியும் நடத்தணும், பிரதமர் வேட்பாளர் அறிவிக்கணும்னு நம்ம சொல்ல முடியாதுல்ல. எல்லாமே கரெக்டா நடந்துகிட்டு இருக்கு. அவங்க ஏதாவது ராகுல் காந்தி பிரதமர் வேட்பாளர் இல்லைன்னு சொல்றாங்களா? அப்படி ஒண்ணும் சொல்லல. சோ அந்த மாதிரி ஒரு இல்ல அதுக்கான தேவையே வரல. ஏங்க இப்பதான் ஒரு பிரதமர் வேட்பாளருக்கான எலெக்ஷனே நடந்து முடிஞ்சிருக்கு. 2 வருஷம் தான் ஆயிருக்கு நாங்களே எம்பி ஆகி. 3 ஆண்டு காலம் இருக்கு. மிக நிச்சயமாக ஒரு ஒரு நல்ல முடிவை எடுத்து நாங்க இந்த நாட்டை காப்பாத்துறதுங்கிறதுல எல்லாமே தெளிவா. விஜய் பிரதமர் வேட்பாளரானால் காங்கிரஸ் ஆதரவு. ராகுல் காந்தி மட்டுமே இந்தியா கூட்டணியின் சார்பில், எதிர்கட்சிகளின் சார்பில் பிரதமர் வேட்பாளராக இருப்பார். பிரதமராக மிக சிறப்பாக பணியாற்றுவார். அதுல எந்த மாற்று கருத்தும் வேண்டியது. தமிழக அரசு எல்லாமே ரீல்ஸ்லயே சொல்லிட்டு இருக்கு. அதை பத்தி இந்த சோசியல் மீடியால ரீல்ஸ் போடுறதை நம்ம எப்படி கட்டுப்படுத்துறோம்? நம்ம ஜனநாயகத்தை பத்தி நம்ம நிறைய பேசுறோம். அப்புறம் அதற்கான ரீல்ஸ் போடுறவங்களுக்கு நம்ம இல்லைன்னு சொல்ல முடியாது. அந்த ரீல்ஸ் போடுறப்ப சில கவனங்கள் தேவை. அதை வந்து அரசாங்கம் ஏற்கனவே சொல்லியிருக்காங்க. இப்ப அமைச்சர்களோ இல்ல சட்டமன்ற உறுப்பினர்களோ போறப்ப கவனமா இருக்குன்னு முதலமைச்சர் கூட்டத்துல சொன்னதுக்கு அப்புறம் எந்த பிரச்சனையும் இல்லைன்னு நான் நினைக்கிறேன். ஆர்வமா சில பண்ணிருந்தேன். புதுசா நம்ம ஒரு இடத்துக்கு வர்றோம், ஒரு நமக்கு வந்து ஒரு காலங்காலமான மரபுகள் கடைபிடிக்கப்படுற விஷயங்கள்லாம் இருக்கு. டக்குனு இளைஞர்களா இருக்காங்க, அவங்க அப்ரோச் வேறையா இருக்காது. அப்படிதான் நம்ம பார்க்கணும். இப்ப நம்ம எதிர்கட்சிகள் நம்ம போராட்ட நான் ஒரு போராட்ட இயக்கங்களோ இல்ல அரசியல் கட்சிகளோ கன்வென்ஷனா நம்ம போராடுறதுக்கும் இன்றைய இளைஞர்கள் போராடுறதுக்கும் ஜந்தர் மந்தருக்கு வித்தியாசம் இருக்குல்ல. அந்த மாதிரி ஒரு சில ஏஜ் இஷ்யூஸ் இருக்குல்ல, அதை வந்து நம்ம ஒரு பெரிய குற்றமா பார்க்க கூடாது. இல்ல சட்டமன்றத்தை பொறுத்த வரைக்கும் சட்டமன்றமோ நாடாளுமன்றமோ மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்களவை உறுப்பினர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள், அமைச்சர்கள், யாரா இருந்தாலும் எதிர்கட்சி சேர்ந்தவர்கள், எதிர்கட்சி சட்டமன்ற உறுப்பினர்கள் எல்லாருமே வந்து ஒரு கண்ணியத்தோடும் நாகரிகத்தோடும் பொறுப்போடும் பேசணும். ஏன்னா மக்கள் வந்து நம்ம மீது ரொம்ப நம்பிக்கை வச்சிருக்காங்க. இது வந்து ஒரு ரெப்ரசன்டேட்டிவ் டெமோக்ரஸி. நம்மளுக்கு மக்கள் வந்து ஒரு கட்சியை சேர்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர்களை, சட்டமன்ற உறுப்பினர்கள் தேர்ந்தெடுத்தா தங்களை ரெப்ரசன்ட் பண்ணிக்கணும். நம்ம எப்பவுமே வந்து நம்ம மக்களை ரெப்ரசன்ட் பண்றோம் அப்படிங்கறத ஞாபகம் வச்சுட்டு பேசணும்னு நினைக்கிறேன். இல்ல நான் அதுக்கு எனக்கு ஒரு மாற்று கருத்து இருக்கு. நீங்க வந்து ஒரு நாடாளுமன்ற உறுப்பினரோ சட்டமன்ற உறுப்பினரோ எல்லாரும் வந்து வசதியா இருக்கிறது இல்ல. நீங்க வந்து அதுல நிறைய எம்பிக்களுக்கே இருக்கு. நாங்க அடுத்த கடையை திறக்க வேண்டாம் திறக்காம இருக்கோம். இப்ப நீங்க வந்து ஒரு எல்லா ஊருக்கும் போகணும். ஒரு சட்டமன்ற உறுப்பினர்னால எல்லா ஊருக்கும் நம்மளால போயிட முடியாது. நமக்கு இருக்கிற நாடாளுமன்றம் நடக்கிற நாட்கள், சட்டமன்றம் நடக்கிற நாட்கள், நம்ம நல்லது கெட்டதுக்கு போற நாட்கள், இந்த மாதிரி கமிட்டிகள்ல நம்ம சர்வ் பண்ற நாட்கள், இதெல்லாம் தாண்டி நம்ம எவ்வளவு போக முடியுமோ நம்ம போகணும். போறப்ப இன்னைக்கு நரேந்திர மோடி ஆட்சியில பெட்ரோல் டீசல் கொஞ்சம் விலைக்கா விற்குது. நீங்க வந்து இப்ப நாங்க என்னோட தொகுதி பாத்தீங்கன்னா நான் 4 மாவட்டத்துக்கு எம்பியா இருக்கேன். 4 மாவட்டம் வருது என் தொகுதியில. திண்டுக்கல், திருச்சி, கரூர், புதுக்கோட்டை. திண்டுக்கல் கலெக்டரேட்ல ஆரம்பிச்சு புதுக்கோட்டை கலெக்டரேட்ல என் தொகுதி முடியுது. அப்ப எவ்வளவு நீங்க வந்து நம்ம வந்து ஒரு எரிபொருள் செலவு நமக்கு இருக்கு. சோ அந்த மாதிரி ஒரு நாடாளுமன்ற உறுப்பினரோ இல்ல மக்கள் பிரதிநிதிகளோ சட்டமன்ற உறுப்பினரோ நேர்மையா இருக்கணும் அப்படின்னா அவர்களுக்கு அடிப்படையான சில வசதிகளை அரசாங்கம் செய்து கொடுக்கறதுல தப்பு இல்லைன்னு நான் நினைக்கிறேன். இப்ப நீங்க கேட்டதுனால சொல்றேன், நாடாளுமன்ற உறுப்பினர்கள் சார்பாகவும் ஒரு கோரிக்கை இருக்கு. ஏன்னா தமிழ்நாட்டுல வந்து நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு அலுவலகம் கிடையாது. அரசாங்கம் கட்டி கொடுத்த அலுவலகங்கள் கிடையாது. அங்கங்க அட்ஜஸ்ட்மெண்ட் மாதிரி சின்ன சின்ன ரூம்ல அந்த மாதிரி சில நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இருக்காங்க. நானே ஒரு 7 ஆண்டு கால போராட்டத்துக்கு அப்புறம் ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் அலுவலகத்தை வாங்கியிருக்கேன். தமிழ்நாடு அரசாங்கம் வந்து நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு மக்கள் வந்து போறதுக்கு எளிதாக ஒரு அலுவலகம் கட்டி கொடுக்கும். புதிய கட்சி ஆட்சிக்கு வந்தாலும் காவிரி நீர் வச்சிருக்கோம் எல்லாரும். தொடர்ந்து பிரச்சனைகள் நீடித்து வருதுங்க. இதுக்கு தீர்வு காணும் இல்ல காவிரி பிரச்சனையில வந்து இதுல தீர்வுங்கிறது வந்து நமக்கு வந்து சட்ட ரீதியா நமக்கு தீர்வு ஏற்கனவே இருக்கு. தண்ணி பிரச்சனை இருக்கு. எல்லா மாலும் மழை பெய்ய மாட்டேங்குது, கிளைமேட் சேஞ்ச் ஆகுது, நம்ம வந்து பாசன பகுதிகளை எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கிட்டே போறோம், தொழில்களை எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கிட்டே போறோம். அந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கு. ஆனா பிரச்சனை இருக்குதுங்கிறதுக்காக எங்க ஊர்ல தண்ணி இல்லை நான் உங்களுக்கு தண்ணி கொடுக்கணும்னு சொல்ல முடியாது. அதுக்குதான் டிஸ்கஸ் ஃபார்முலா இருக்குல்ல. இதெல்லாம் நம்ம பேசிட்டு ஏற்கனவே கோர்ட்ல பேசிதான் உங்களுக்கு தண்ணி இருந்தா நீங்க இவ்வளவு கொடுங்க, தண்ணி இல்லைன்னா டிஸ்கஸ் ஃபார்முலா கொடுங்கன்னு கேக்குறேன். அப்ப தண்ணி இருந்தாலும் நான் கொடுக்க மாட்டேன், தண்ணி இல்லைனாலும் நான் டிஸ்கஸ் ஃபார்முலாவை நான் ஒத்துக்க மாட்டேன் அப்படின்னு சொல்றது வந்து அப்புறம் எதுக்கு சட்டம், நியாயம், கோர்ட்டு எல்லாம் இருக்குது? நம்ம
வந்து ரைபேரியன் ரைட்ஸ் உள்ள ஸ்டேட்டுங்கிறதுனாலே நம்மள அப்படி பண்ண முடியாதுல்ல. ஒரு எந்த அரசாங்கமா இருந்தாலும் வந்து ஒரு சட்டத்திற்கு உட்பட்டு தானே நடத்தணும். இப்ப நம்ம தண்ணிக்கு எங்க போறது இருக்கோம். அதனால வந்து பிரச்சனைகள் இருந்தா கூட அந்த பிரச்சனைக்கு ஒட்டி ஒரு தீர்வு இருக்கு. அந்த தீர்வை வந்து கர்நாடக முதலமைச்சர் கர்நாடக முதலமைச்சர்கள் மதிக்கணும்.